சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அவசரமாக ஸ்டாலின் வருகை, அதிரடி கைது. விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியை கவிழ்க்க மேலும் ஒரு எம்எல்ஏவை இழுக்க முயற்சி நடைபெற்றதா பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. கைதான நபர் அளித்த வாக்குமூலத்துல உசிலம்பட்டி தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் நடத்தப்பட்டதா அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் தாவேக ஆட்சியை கவிழ்க்க ஒத்துழைக்க 35 கோடி வரை பேரம் பேசப்பட்டதா அவர் அளித்த புகாரின் பேரில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் என கூறப்படும் நபர்கள் உள்ளிட்ட 11 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த கணேசன் 12வது நபராக கைது செய்யப்பட்டிருக்கார். விசாரணையில சபாநாயகர் தொடர்பான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது உசிலம்பட்டி தொகுதியை சேர்ந்த தாவேக எம்எல்ஏவை தாவேகாவுக்கு எதிராக வாக்களிக்க வைக்க அவருக்கு நெருக்கமான நபர் மூலம் பேரம் பேச முயற்சி நடைபெற்றதா கணேசன் வாக்குமூலம் அளித்ததா போலீசார் தெரிவித்தாங்க. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி தாவேக எம்எல்ஏவிடம் கணேசன் மூலம் திருநாவுக்கரசு பேரம் பேச முயற்சித்ததாகவும் அப்போது ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோ ஆதாரத்தை போலீசிடம் சமர்ப்பித்ததாகவும் சொல்லப்படுது. தாவேகாவில் இணைய விரும்புவதா அறிமுகம் செய்து கொண்டு மதுரையில் வைத்து அந்த எம்எல்ஏவை கணேசன் சந்தித்ததா தகவல் வெளியாயிருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏவிற்கும் 35 கோடி முதல் 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டதா சொல்லப்படுது. ஆடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் கணேசனை கைது செய்து நீதிமன்ற காவலில் அடைத்துள்ள போலீசார் இந்த விவகாரத்தில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரணை நடத்திட்டு வராங்க. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் இந்த பேரம் நடைபெற்றதாக கைது செய்யப்பட்ட சிலர் கூறியதா தகவல்கள் வெளியானது. இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தாங்க. இதற்கிடையே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கிய நிலையில் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதில் தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் என் பெயரும் சகோதரர் பெயரும் இல்லை. அப்படி இருக்கையில் எங்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது ஏன்? இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இதற்கு சட்ட ரீதியாக பதில் அளிப்பது குறித்து போலீசார் ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் தலைவலியை தான் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் செய்து வரும் வேலைகள் அனைத்தும் தோல்வியில் தான் முடிந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களின் கூட்டணியோ தற்போது பலம் பெற்று கொண்டிருக்கிறது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் முழுவதுமாக தாவேகாவின் பக்கம் கூட்டணி சேர்ந்து விட்டது. மறுபக்கம் திமுகவின் சொத்துகள் டெண்டர் ஊழல் முறைகேடு கடந்த திமுகவின் ஆட்சியின் போது டெண்டரில் முறைகேட்டில் கிட்டத்தட்ட 500 நிறுவனங்களிடமிருந்து மாதம் கமிஷனாக 100 கோடி பெற்றுள்ளனர். இதன் மூலம் திமுகவின் பார்ட்டி ஃபண்ட் திமுகவிற்கு நன்கொடை வழங்கிய நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கு. இவர்கள் தானாக முன்வந்து திமுகவிற்கு பணத்தை கொடுக்கல, அவர்கள் மிரட்டி பணங்களை பெற்றுள்ளதாகவும் முக்கியமான நிறுவனங்கள் தற்போது புகார் கடிதங்கள் மூலமாக தற்போது அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கு. உடனடியாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருக்க வேண்டும். அப்படி அவர் சென்னையில் இல்லை என்றால் விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும். அது திமுகவில் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருந்த திமுக இனி வர வாய்ப்பு இல்லை என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்ததற்கு காரணம் திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் செய்ததுதான். மக்கள் திமுகவை முழுவதுமாக ஓரம் கட்டிவிட்டார்கள். எப்படி முன்பொரு காலத்தில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி வந்தபோது கருணாநிதியை ஓரம் கட்டிவிட்டு எம்ஜிஆரை முன்னிறுத்தினார்களோ அதே போலதான் தற்போது மு.க. ஸ்டாலினை ஓரம் கட்டிவிட்டு விஜய் அவர்களை மக்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த 100 நாளில் விஜய் செய்த ஆட்சி என்பது மக்களுக்கு பிடித்து போய்விட்டது. இனி ஸ்டாலின் அல்லது எடப்பாடியோ தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது. இனி நிரந்தர முதல்வர் விஜய் தான் என மக்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அதே போலதான்
லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட அருண் ஐபிஎஸ் அவர்கள் 45 நாட்களிலேயே வேறு ஒரு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கார். போலீஸ் அகாடமியின் இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கார். அவருக்கு எந்த ஒரு பதவியும் அதிகாரமும் அந்த பதவியில் கிடையாது. டம்மியான துறைக்கு மாற்றப்பட்டதன் காரணம் ஏவாவேலு அவர்கள் வீட்டில் சோதனையின் போது முன்கூட்டியே அவர் தகவல்களை தெரிவித்து விட்டார். அருண் ஐபிஎஸ் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவர் செய்த உள்ளடி வேலைகள் தெரிந்துவிட்டது. இதனால் உடனடியாக அருண் ஐபிஎஸ் அதிகாரியை மாற்றிவிட்டு புதிய லஞ்ச ஒழிப்புத்துறை பெண் அதிகாரியை ஐபிஎஸ்ஐ நியமித்திருக்கிறார். விசாரணை என்பது திமுகவுக்கு எதிராகவே மாறும். ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஆஜரான ஏவாவேலு அவர்களின் முழு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் சுமார் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணையில் தனது சொத்து பட்டியல்கள் எப்படி ஏவாவேலு அவர்கள் போடாத சாலையில் போட்டதாக கிட்டத்தட்ட 3,75,00,000 முறைகேடு செய்தார், இதற்கு காரணம் என்ன என்பதை ஆதாரங்களுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சேகரிச்சிருக்காங்க. எதற்காக அப்போது முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏவாவேலு அவர்களது திட்டத்திற்கு கையெழுத்து போட்டார்? நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் எதனால் இந்த முழு தொகையையும் ஒதுக்கீடு செய்தார்? போடப்படாத சாலைக்கு போட்டதாக கணக்கு காட்டப்பட்டது எதற்காக? பணங்களை பெற்று டெண்டர்கள் வழங்கப்பட்ட நிறுவனங்களுக்கு பணியை முழுவதுமாக முடிக்காமல் முன்கூட்டியே முழு தொகையும் எந்த நிறுவனம் முன்கூட்டிய பணத்தை பெற மாட்டார்கள். ஆனால் திமுகவின் ஆட்சியில் மட்டும்தான் முன்கூட்டிய அனைத்து பணங்களும் அவர்களது வங்கி கணக்கில் சென்றுவிட்டது. மேலும் பார்ட்டி ஃபண்ட் என்ற முறையில் ஒவ்வொரு நிறுவனத்திலுமிருந்து கிட்டத்தட்ட 35% கமிஷன் பெறப்பட்டுள்ளது. 100 கோடி வரை அவர்களிருந்து மாதம் மாதம் கமிஷன் பெறப்பட்டுள்ளதாகவும், டாஸ்மார்க்கில் முக்கிய நிறுவனங்களிலிருந்து 100 கோடி கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்றதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருந்தது. இது மிக பெரும் அளவிலான முறைகேடு. மக்களின் வரியை எடுத்து இவர்கள் முறைகேடாக செய்தது தமிழக அரசியல் மிக பெரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. தவறான வகையில் பயன்படுத்துவதும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடனின் தொகை சுமார் 7 லட்சமாக அதிகரித்திருப்பது இவர்களது ஆட்சிதான் காரணம். மேலும் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டது போதுதான் மக்களுக்கு அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் தொடர்ந்து விஜய் அவர்கள் அனைத்து திமுகவின் மாஜி அமைச்சர்களிடமிருந்தும் ஆதாரங்களை கலெக்ட் செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களை கைது செய்ய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முதலில் ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்புவதற்குள் செந்தில் பாலாஜியும் ஏவாவேலியும் கைது செய்ய வேண்டும். அதனால்தான் அருண் ஐபிஎஸ்ஐ தற்போது மாற்றம் செய்துவிட்டார். இதனால் தொடர்ந்து 20ஆம் தேதி தமிழகத்திற்கு வரக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே அவசரமாக தமிழகத்திற்கு வரக்குள்ளார். அதற்குள்ளாகவே விசாரணையில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் வாக்குமூலங்களை கொடுத்தால் விமான நிலையத்திலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படலாம், அல்லது விசாரணைக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மு.க. ஸ்டாலினை அழைத்து செல்லலாம் என பல்வேறு தகவல்களும் தற்போது சமூக வலைதளங்களில் போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவை முன்னெடுத்து வருவாரா, திமுகவில் பல மாற்றங்களை செய்வாரா, அல்லது திமுகவின் அஸ்திவாரம் சரிந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.